காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் மிஸ்டர் அபிஜித், நீங்கள் என்ன சொன்ன? தமிழ்நாட்டோட பெஸ்ட் சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின். ஓ, நீங்கள் பார்த்த. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எங்கள் ஊருக்கு நீங்கள் எப்போ வந்த? தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எப்போ வந்த? தமிழ்நாட்டில் எத்தனை வருஷம் வாழ்ந்த? தமிழ்நாட்டில் எப்போ ஓட்டு போட்ட? ஒரு ஓட்டுரிமை கூட இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம் ஆகி வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சு உங்களுக்கு. தமிழ்நாடு மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாடு மக்களோட கஷ்டங்களை அனுபவிக்காத உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த சிஎம் வரணும்னு முடிவு பண்ணுற தகுதி எப்படி வரும்? நாட்டு மக்களோட அடிப்படை வசதி கூட இல்லாமல், ஒரு பஸ் வசதி, ஒரு பாத்ரூம் வசதி, ஒரு ரோடு வசதி கூட இல்லாமல் இன்னும் எத்தனை கிராமங்கள் இருக்குது? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த அளவுக்கு எங்கள் தமிழ்நாட்டை வந்து வேர்ஸ்ட்டாக வச்ச முதலமைச்சர் தான் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள். அவரை போய் பெஸ்ட் சிஎம் சொல்லிட்டு நீங்கள் எப்படி அவார்டு கொடுப்ப? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். நீங்கள் வந்து நீட்டுக்காக போராட்டம் பண்ணியிருக்கலாம், மாணவர்களுக்காக ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கலாம். அதுக்காக எல்லா இடத்துலையும் நீ பேசிடுவியா? எல்லாத்துக்கும் உனக்கு தகுதி வந்துருச்சா? யார் சொன்ன? உன் மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நீ போராடி ஜெயிச்ச. எங்கள் நாட்டுக்கு, ஏன் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நாங்கள் மக்கள் எல்லாம் மொத்தமாக போராடி ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்திருக்கோம். உன் வெற்றியை விட எங்கள் வெற்றி பெருசு. ஸோ எங்ககிட்ட எல்லாம் நீங்கள் வராதிங்க. உனக்கான லிமிட் ஏதோ அதில் இருந்துக்கோ. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி உனக்கு ஆசையாக இருக்குது அவர் சிஎம் ஆகணும் அப்படின்னா, நாங்கள் தமிழ்நாடு மக்கள் சி அப்படின்னு தூக்கி போட அந்த வடையை எந்த காக்கா தூக்குனா எங்களுக்கு என்ன? தூக்கிட்டு போ, சிஎம் ஆக்கிடு உன் மாநிலத்தில். உனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தா, உன்னால் முடிஞ்சா, உனக்கு தைரியம் இருந்தால் அதை பண்ணு. அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அது சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது. சரியா?